Hi guys, this is VJ Nitya. Hi guys, this is Vijay Amartha. Welcome to Mesmerize Production. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஓகே. இப்ப YouTubeல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பரபரப்பா பேசப்படுது. நம்ம இத்தன நாள் வெயிட் பண்ண ஒரு ட்ரெய்லர் தான். நீங்களே சொல்லிடுங்க. ராம் சரண் நடிச்ச பெட்டி மூவி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஏரியா பயலுவலுக்கு பெத்தி கோயில்ல இருக்க கடவுள் இல்ல சார், கிரவுண்ட்ல இருக்க கடவுளு. ராம் சரண நம்ம வந்து மகதீரா மூவில ஒரு லவ்வர் பாயும், ரங்கஸ்தலம்ல ஒரு ஆக்ஷன் படமாவும் நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா வில்லேஜ் லுக்லயும், அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் மிக்ஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் ஆர்ல ஒரு சில கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மாஸா, சீனா ரொம்பவே நமக்கு வந்து பிடிச்சப்பட்ட ஒரு பேசப்பட்ட திரைப்படம் அது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம்னா நம்ம இந்த பெட்டி மூவிய சொல்லலாம். ரிலீஸ் ஆகல. பட் ட்ரெய்லர்லயே நமக்கு அவ்ளோ விஷயங்கள் வந்து புரியுதுல்ல. அவரோட பாடி லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாம இதுல ஒரு மல்டிபிளான ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல காமிச்சிருக்காங்க. ரெஸ்லிங், அப்புறம் இந்த கிரிக்கெட். கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர பார்த்துட்டு நம்ம என்னன்னு எஸ். ஓகே. ஆட்டந்தாமலே என் திமிரு. ட்ரெய்லர்ல நீங்க பார்த்த உடனே ஒன் லைனா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு? ட்ரைலர்ல இருக்க மாரி தான் என்னோட ஃபேவரைட் ரன்னர் வந்து பெட்டி சார்ன்றாங்க. ஃபேவரைட் ரெஸ்லரும் பெட்டின்றாங்க. ஃபேவரைட் கிரிக்கெட்டரும் பெட்டின்றாங்க. பெட்டி, பெட்டி, பெட்டி. இந்த படத்த வந்து எது நோக்கி போகும்னு நமக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஐடியாவே இல்ல. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் இது என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மூவி? என்ன மாரி ஜானர்ல இருக்க போது? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? அதுல காமிச்சிருக்கிற மாரி வில்லேஜ் ஷாட் சரி, ஒரு ஸ்டேடியம் ஷாட் சரி, எமோஷனலாவும் ஒரு கனெக்டடா எடுத்து வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல மெயினா அவருடைய டைரக்ஷன்லயே தெரியுது ஒரு ரூரல் எமோஷன் கலந்து இருக்கு அப்படின்னு. ஃபுல்லா பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிரும். தென் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒருத்தர் ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக். ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் பண்ணது அந்த படம் நமக்கு வந்து வாண்டடா பார்க்கணும்னு தோணும். பிகாஸ் அவர் போடுற பிஜிஎம்மா இருக்கட்டும், ஸ்பெஷலா சாங்கா இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு ஏ.ஆர். ரஹ்மானுடைய ஒரு பிஜிஎம்மே வந்து அவ்ளோ இம்பாக்ட்ஃபுல்லா இதுல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென் நம்மளோட ஃபேவரைட் ஆக்ட்ரஸோட தாண்டி ஒரு கிளாமரஸ், ஹாட்டான ஆக்ட்ரஸ் தான் ஜான்வி கபூர் தான் இருக்காங்க. அவங்க நடிச்சாகவே வந்து இந்த பாய்ஸ் ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருப்பாங்க. அதுல ஒண்ணு இன்னைக்குன்னு பார்த்து விஜயநகரத்துல விழுந்துச்சாலே. இந்த படத்துலயுமே அவங்க அந்த மாரி கைண்ட் ஆஃப் ரோல் பண்றாங்க. பிளஸ் அவங்க ஹீரோயினா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும், கிளாமரஸாவும் இதுல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸும் அழகாவே காமிச்சிருக்காங்க. ஆனா என்ன ரோல் பண்றாங்க நம்மளால அப்படிங்கிறத கிளியரா கெஸ் பண்ண முடியல. அவங்க என்ன அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்றாங்களோ, நெகட்டிவ் ரோல் பண்றாங்களா? இல்லன்னா வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டிவ் ரோல் பண்றாங்க. ஏன்னா அந்த ட்ரெய்லரே ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்குல்ல. ட்ரெய்லரோட மிடில் நம்ம எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். பெத்தி சார். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ரூரல் எமோஷன்ஸ அழகாவே காமிச்சிருக்காங்க. வில்லேஜ் போர்ஷன்ஸ விட அவங்க என்ன கதை அப்படிங்கிறத நம்மளால ட்ரெய்லர் பார்த்தே முடிவு பண்ணிட முடியாது. பர்ட்டிகுலரா அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்லருக்கான ஒரு பாடி லாங்குவேஜா பண்ணியிருக்கான். பிளஸ் வந்து அவரோட அந்த சொல்லுவாங்க ஜிம்முக்கு போயிட்டு பயங்கரமா பாடிய ஃபிட் அந்த படத்துக்காகவே ஸ்பெஷலா ஒரு உடம்பு ஏத்துன மாரி நமக்கு ஃபீல் இருக்கு. நம்ம நெறைய மூவிஸ் வந்து ப்ரீவியஸா பார்த்திருப்போம். சில ஆக்டர்ஸ்லாம் அந்த மூவி ரொம்ப அந்த ரோலுக்காக ரொம்ப பில்ட் பண்ணுவாங்க அவங்க பாடிய. அதே மாரி இந்த படத்துக்காக ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கு. நமக்கு கண்ணு முன்னாடி அப்படியே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் ரோல் இருக்கா மாரி இவங்க சொன்ன மாரி பிளஸ் மல்டிபிள் ஆஃப் வில்லன்ஸ் இருக்காங்க நமக்கு ஒரு கெஸ் பண்ண முடியுது. ஒருத்தர் 2 பேர் இருந்தா பரவால்ல. 4, 5 பேர் வில்லனா இருக்கவும் நமக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரில மூவி பார்த்தா தான் நமக்கே ஃபீல் ஆகும். யார் தான் வில்லன்? யார் தான் என்ன பண்ண போறான்னு? உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? கியூரியாசிட்டி இருக்கா? சம்திங் யார் வில்லனா இருப்பா? யார் இந்த கதையோட ஒரு மெயினான ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருப்பா நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் மெயினா சொல்ல வந்தேன். ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் கிரேடிங்ல ஒவ்வொரு கேரக்டரையுமே அழகா காமிச்சிருக்காங்க. அதுல இவங்க தான் இது அப்படின்னு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. படம் வந்தா தான் தெரியும். ட்ரெய்லரோட ஹிண்ட்ல பார்க்கும்போது, இது வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் தெரியல. அந்த அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவரோட சாக்ரிஃபைஸ், அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சொல்ற மூவியா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி இது ஸ்போர்ட்ஸ் மூவியா மட்டும் இருக்காது. இதையும் தாண்டி இது ஸ்பெஷலா அது ஒரு கதை இருக்கு, ஸ்டோரி இருக்கு. பட் எண்ட் ஆஃப் டே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஒரு ட்ரைலர்ல நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவு இருக்கு. விச் கைண்ட் ஆஃப் ஜானர் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இவங்க காட்டுற மல்டிபிள் ஆஃப் அந்த ஸ்போர்ட்ஸ் ஜர்னி பிளஸ் வந்து அந்த ஃபைட்ஸா இருக்கட்டும், டிராமா இருக்கட்டும், ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல வந்து வில்லேஜ்ல இருக்க மக்கள் அது வேற ஊருக்கு போற மாரி இருக்கு. அந்த ஊர்ல இருக்கவங்க வந்து சம்திங் இவரு கஷ்டப்பட்டு ஏதோ ரூல் பண்ணி அவங்கள சம்திங் ஏதோ இது பண்ற மாரி காப்பாத்துற மாரி, அங்கிருந்து அவர் எப்படி போராடி அந்த ஃபைனல் சீக்வென்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு நேஷனல் லெவலுக்கு வந்து ரீச் ஆவார்ல. அது எப்படிலாம் போகுதுன்னா, அந்த அந்த ஒரு தியேட்டரோட ஃபுல் கதையா இருக்கும்னு நெனைக்கிறேன். சாரி மூவியோட ஃபுல் ஸ்டோரி இருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஸோ கிரிக்கெட், ரெஸ்லிங், ரன்னிங் இந்த மாரி ஒரு 3 மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ காமிச்சாலும், ஸோ எப்பவுமே டைரக்டர் சார் வந்து ஒரு எமோஷனலா, ஒரு ரிவெஞ்ச்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் மூவிய தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மூவி என்னன்னு சீக்கிரமாவே பார்க்கலாம். ஓவரால் இந்த பெட்டியோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால லாஸ்ட் வர கெஸ் பண்ண முடியல. பிளஸ் ஒரு மாரி ரொம்பவே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாவே இருக்கும் நம்ம கெஸ் பண்றது. ஏன்னா இதுல வந்து என்னதான் அடிதடி அப்படி இப்படி இருந்தாலும் சம்திங் இதுக்குள்ள ஒரு ஃபீல் குட் இருக்கு. சம்திங் இதுக்குள்ள எமோஷனல் டிராமா என்னமோ இருக்கு. பிளஸ் இந்த ஹீரோ வந்து எப்படிலாம் சர்வைவ் பண்றாரு. பிளஸ் இவ்ளோ விஷயங்கள் கடந்து அவர் நேஷனல் லெவலுக்கு போறாருன்னா சம்திங் அது ஒரு பிக் லைன் ஆஃப் ஸ்டோரி இருக்கும்ல. மேபி இது காஸ்டிசம் கூட பேசியிருக்கலாம். சம்திங் அந்த ஊர்ல நடக்கிற அந்த ஆமா. விஷயங்கள கூட பேசியிருக்கலாம். ஸோ இவரு ஏதாவது ஊர் விட்டு இதெல்லாம் கூட இருக்கும். ஊர் விட்டு ஊர் வந்த இவன் நீ பேசலாமா? ஸோ நெறைய விஷயங்கள் இந்த படத்துல ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் அதுல வச்சிருக்காங்க. ஸோ இன்னமும் அத பயங்கரமா டீகோடிங் பண்ண ஸ்டோரி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து இதோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிக்கஸ்ட் பிளஸ் என்னன்னா, இவங்க விஷுவல் மூலமா ஸ்டோரிய சொல்லியிருக்காங்க. ஸோ ம். இதுல நம்ம வந்து ஈஸியா இதுதான் கதை அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியல. ஸோ பட் படத்து ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மூவி நம்மளால எஸ். கெஸ் பண்ண முடியுது. ஆமா. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான மூவி. ஸோ அதுலயும் ஏ.ஆர். ரஹ்மானுடைய பிஜிஎம் மியூசிக். சொல்லவே வேண்டாம். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. ராம் சரண் நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ் எப்படி போய் இருக்கும்னு தெரியல. பார்க்கலாம். பிளஸ் வந்து விஷுவல் இந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் ட்ரைலர் பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு பேட் எடுத்துட்டு வரா மாரி பிளஸ் வந்து ஒரு அடிக்கிறாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுற மாரி. இந்த விஷுவல்ஸ்லயே இந்த மொத்த ஸ்டோரியே ஒரு அடங்குன மாரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதுதான் ஒரு பீக் மூமெண்ட் அது இல்ல? கண்டிப்பா தியேட்டர்ல வரும்போது பயங்கரமா ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. இன்னொன்னு ஆக்ஷன், டிராமா, ஃபைட் சீக்வென்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இதுல. ம், ம். அதுக்குமே பஞ்சம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த காம்போவ இதுவரைக்கும் நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ராம் சரண், ஜான்வி கபூர். ஸோ இத ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஸோ பெட்டி பிளாக் பஸ்டரா வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ். மூவிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்களும் போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனுமே கீழ வந்து ஷேர் பண்ணுங்க. எஸ். ஒன் ஷுவர் திங் ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. இன்னும் பார்க்கலன்னா இப்பவே போய் பாருங்க. ஸோ திஸ் இஸ் நித்யஸ்ரீ. திஸ் இஸ் விஜய் அமிர்தா. ஸோ மறக்காம மெஸ்மரைஸ் புரொடக்ஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். பாய்.